சண்டே ஆஃப்டர்நூன் சாதம், ரசம், ஃபிஷ் ஃப்ரை, எக் கிரேவி வந்து வச்சுருந்தேன். நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ டீ சாட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நைட்டு டின்னருக்கு இங்கே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மண்டே மார்னிங் காலையில் காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சண்டே நைட் வந்துட்டு ஹஸ்பண்ட் வரும்போது மட்டன் வந்து 1/2 கேஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்துட்டு வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு சைடு மட்டன், ஒரு சைடு வந்துட்டு முட்டை வந்துட்டு நான் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு A to Z கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் போடலாமேன்ட்டு போட்டால் யாரோ அமாவாசைக்கு பிறந்ததுக்கு சுவிட்சை போட்டே வச்சுருக்கு. நான் போட்டோன்னு திட்டுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. நல்ல வேலையாக போச்சு. மூடி ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் வெளியில் தெரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில டைம்ஸ் நெல்லிக்காயில் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைப்பேன். சில டைம்ஸ் வந்துட்டு இஞ்சி புதினா போட்டும் அரைப்பேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கேனில் வந்து ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா வேணுங்கையில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்துட்டு வாட்டர் கேனில் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, சரி அதையும் வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி அதையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு பல்காலாம் வந்துட்டு அரைக்கிறதுல அப்போதைக்கு வேணும்னா அரைச்சிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு வந்துட்டு ஆனியன் ரைத்தா வேணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 3 ஆனியன் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதில் கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். துபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிருக்கும் பாலுக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ திக்காக வந்துட்டு இருக்குது க்ரீமியாக தயிர். அதை வந்து போட்டு ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். சாப்பிடையில் வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூலிங்காக வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிக்கு வந்துட்டு ரைஸ் வந்து அளந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளராக போட்டு பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி அவருக்கு லஞ்சுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு.